ஓகேண்ணா, இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசு எந்த அளவுக்கு செயல்பாடுல முன்னாடி இருக்காங்க? ஒரு 2 மாசமா தமிழ் முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் இருக்காரு. சார், எந்த அளவுக்கு பார்த்தோன்னா சிஎம் விஜய் செயல்படுறாரு? இப்ப எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இருந்த ஆட்சியோட இந்த ஆட்சி ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னு கேட்டா ஊழல் எல்லா இடத்துலயுமே குறைஞ்சிருக்கு. நிறைய அதிகாரிகள் தொடர்ச்சியா வந்து இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு திமுக கவுன்சிலர் ஒருத்தர் திமுக விலகிட்டேன் நானு. ஏன்னு கேட்டா போன ஆட்சியில அதிகமா லஞ்சம் ஊழல் எல்லாம் பண்ணாங்க, என் கண்ணு எதிரே நான் பார்த்தேன். இப்ப நான் ஒரு கவுன்சிலரா வெளியே வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன், இந்த ஆட்சி ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலரே வந்து நேத்து வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு அவர் பேர் தெரியல, நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஆனா அந்த அளவுக்கு உண்மையா சிறப்பான ஒரு ஆட்சி இந்த ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு அவர் வந்து வெளியே வந்து சொன்னாரு. ஒரு திமுக இருக்கிறவரு கட்சி விட்டு விலகி வந்து இந்த ஆட்சியை பத்தி புகழ்ந்து பேசுறது பார்க்கும்போது இந்த ஆட்சி ரொம்ப சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய பேருக்கு கூத்தாடி ஆச்சு, சோபா கட்டல ஆச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? சோ நிறைய பேருக்கு கொடுக்குற விமர்சனம் என்ன பதிலடி கொடுக்க விரும்புறீங்க? அது அவங்க அதுக்கு முன்னாடி அதுமே பண்ணிருந்திருப்பாங்க. சோப்பானா அந்த அதுக்கு முன்னாடி காசு வாங்கிக்கிட்டு மக்கள்கிட்ட வரி பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு மக்களுக்கு நிலத்தை செய்யாம மக்களோட வரி பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சு அவங்க சொகுசா வாழ்ந்ததால அவங்க அதே பேச்ச மறுபடியும் இவங்க மேல பழி சொல்றாங்க. ஆனா இந்த ஆட்சி வந்து அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த ரொம்ப நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு. ஓகே, இது வரைக்கும் தமிழக முதலமைச்சரா விஜய் அவர்கள் பார்த்தனாக்கா ஒரு 2.5 மாசமா இருக்காரு இல்லையா? இது வரைக்கும் என்னென்ன நல்ல திட்டங்கள் செஞ்சிருக்காங்க மக்களுக்கு? நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்காரு. முதல் வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து கொடுத்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 717 மது கடைகள் மூடிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஞ்சா போதைப் பொருட்களை தடுப்புக்காக என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இல்லாமல் இளைஞர்கள் வந்து போதை பாதையிலேருந்து போகாமல் தடுக்கிறதுக்கு அங்கங்கே இப்போ வந்து விளையாட்டு மைதானங்கள் அமைச்சு இளைஞர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து தாய்மாமன் சீர்திட்டம் அப்படி சொல்லிட்டு இப்போ அறிஞர் அண்ணாவோட இது அன்னைக்கு வந்து கொண்டு வர போறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் அதுவும் வந்து இப்ப கணக்கெடுப்பு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது 2500 ரூபாய் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 மாசத்துக்குள்ள எல்லாருக்கும் வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாமே இலவசமா எல்லாமே பாத்தீங்கன்னா கொடுக்கறதுனால சோ தமிழகத்துக்கு கடன் ஒண்ணு அதிகரிக்க நினைக்கிறீங்களா? இல்ல அதன் காசுலாம் எங்கிருந்து எடுத்து செய்வாங்க? சோ பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவாங்க? அதுதான் அவங்களோட மெயின் குறிக்கோள். என்னன்னா இப்ப பொருளாதாரத்தை வந்து வளர்க்கணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, இப்ப நிறைய வந்து கம்பெனி இங்க கொண்டு வர போறாங்க தமிழ்நாட்டுக்கு. அப்ப கொண்டு வந்து இளைஞருக்கு நிறைய வேலை வாய்ப்பை ஏற்படுத்த போறாங்க. அது மூலமா நிறைய பேருக்கு பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அது மொத்தத்தையும் கண்டிப்பா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டா வெளியே யாருக்குன்னு தெரியல. இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த தொழில்துறை அமைச்சர் வந்து வெளிநாடு போயிட்டு இது ஆய்வு பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அங்கிருந்து வேலை வாய்ப்பெல்லாம் கொண்டு வரணும், என்னென்ன நடவடிக்கை எடுக்குமோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, இந்த ஆட்சியில ஊழல் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமா ஒழிக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா மக்கள்? அது எந்த அளவுக்கு உண்மை? ஆமா, நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தனியார் பள்ளி பஸ் நிர்வாகத்துல இருந்து ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஆட்சியில் வந்து 5 லட்சம் கேட்டாங்க, ஆனா இப்ப இருக்கிற ஆட்சியில் வந்து லஞ்சம் எல்லாம் இல்லை அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுநர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஆட்டோ ஆபீஸ்ல வந்து அதிகமா இப்ப லஞ்சம் எதுவும் கேட்கறது இல்லை அப்படின்னு இருக்காங்க. நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா கொண்டு வந்திருக்காங்க. மக்களும் நிறைய பேர் வெளியே வந்து சொல்றாங்க, இப்ப வந்து எந்த இடத்துலயும் லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க இந்த ஆட்சியில அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நிறைய பேர் வெளியே வந்து சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஆட்சி ரொம்ப சிறப்பா இருக்கு. போன ஆட்சியில ஊழல் எந்த அளவுக்கு இருந்து நீங்க நினைக்கிறீங்க? போன ஆட்சியில எந்த அளவுக்கு ஊழல் இருந்துச்சுன்னா, எதாவது சொன்னேன், திமுக இருக்கிறவங்களே இப்ப வெளியே வந்து அவங்களே சொல்றாங்க, போன வாட்டி நாங்களாம் எந்த ஒரு ஃபைல் மூவ் பண்றதுக்கு 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்துருக்கோம், ஆனா இந்த ஆட்சியில வந்து எதுவுமே கொடுக்கறது இல்லை அப்படின்னு திமுக இருக்கிறவங்களே சொல்றாங்க. அப்படின்னும் போது திமுகவில் ஊழல் அதிகமாக நடந்திருக்குன்னு அவங்க வாயில நம்மளை தெரிஞ்சுக்க முடியுது.